வேதியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ரெஸ்பெக்டட் Danu sir and other members of the Producer Association, respected management from Z and Hartley Battery with a full team, mentioning Director Sada, Hero Guru, and lead heroine Padni, and respected members of the media and others. இந்த ஒரு ஈவினிங் எவ்வளோ ஸ்பெஷல்னு குரு பேசியிருக்கு, எனக்கு அது ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்ச போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு ஐ கேன் ரிலேட். ஸோ இட்ஸ் டோட்டலி ரிலேட்டபிள். கேரளாவில் வெப் சீரிஸ் முதல்ல நடித்த ஆக்டர் நான் தான். கேரளா க்ரைம் ஃபைல்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார், அதோட 3rd சீசன் வரப்போகுது. அப்புறம் நான் ஒரு சீரீஸ் அடித்தேன், அது 2nd சீசன்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் அடித்தேன், அதோட 2nd வரப்போகுது. வெப் சீரிஸ் ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு புது இடம். அது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீம் பண்ணுற புது ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ், எஸ்பெஷலி விஎஃப்எக்ஸ் வாஸ் டன் பை யூ, ரைட்? அண்ட் இட் வாஸ் நைஸ். அண்ட் ஒன் சிங்கிள் பர்சன் டு டூ சச் எ லாங் ஃபார்மேட் விஎஃப்எக்ஸ் இஸ் நாட் ஈஸி. எனக்கு தெரியும், இப்போ நான் எடுக்கிற படம் ஒரு விஎஃப்எக்ஸ் படம். அது ஐ நோ ஹவு மச் டிஃபிகல்ட் இட் இஸ். ஸோ the full team of this new generation, this new dreamers, அது ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே, ஈவன் ஃபார் மலையாளம், எனிவேர் இஸ் அ நியூ ஹோப். இப்போ அந்த ஹோப் வி ஆல் கீப் இட் ஆன் யூ ஆல். அண்ட் கண்டிப்பாக நான் 16th ஹார்ட்லே பேட்டரி ரிலீஸ் ஆகும்போது ஐ வில் பி வாட்சிங் இட். ஹார்ட்லே பேட்டரி சிவா படத்தில் வந்த பாடல் வரியா இல்லை உதயத்தில் வந்த உதித்த பாடல் வரியா என்று தெரியாது. இந்த தலைப்பே வெற்றி பெறுவதற்குரிய தலைப்பு. அந்த தலைப்பை பெயர் தாங்கி நடக்கக்கூடிய விழாவில் தலை சிறந்த நாயகனாக இன்று திரையுலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே, நாளைய திரையுலகின் நன்னம்பிக்கைகளாக வீற்ற வரக்கூடிய தம்பி தமிழ்குமரன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, ஜி தொலைக்காட்சியின் கௌசிக், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் ராகவன், கண்டுகொண்டேன் என்ற பெயரில் என் பெயரை பார்த்து தன் மனதில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்த வர்கீஸ் அவர்களே, மற்றும் திரை நட்சத்திரங்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, அதற்கு மேலாக தனக்கென வாழா பிறர் குழியால் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி தான் நங்கை நல்லால் சரண்யா லூயிஸ். அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொல்லும்பொழுது நான் பலமுறை அவர் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஓடி ஓடி உழைக்கிறேம்மா, உனக்காக எப்போ உழைப்பேன்னு கேட்பேன். அதுக்கு காலம் இருக்குது அங்கிள், காலம் இருக்குது அங்கிள் சொன்னாங்க. அந்த நாள் இந்த நாள் தான், அதனால்தான் இது இனிய நாள். அவருக்கு அடுத்ததாக லூயிஸ் என்று அடுத்த தயாரிப்பாளர். ஆனால் 3வது தயாரிப்பில் அவர் மகனை சொல்கிறார், அவன் தலை சிறந்த பாடகனாகவும் தலை சிறந்த இசையமைப்பாக வரக்கூடியவன் எட்வின். ஆகவே அவன் தயாரிப்பாளர் என்பதை தவிர்த்து அந்த பெயர் உனக்கு மட்டும்தான் சரண்யாவுக்கு பொருத்தும் என்று சொல்கிறேன். இங்கு பார்க்கக்கூடிய முன்னோட்டத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய படைப்பாக இந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்று அறுதியிட்டு உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய சினிமா, இன்று இருக்கக்கூடிய சூழல் மிக மிக ரொம்ப வீழ்ச்சிகரமான சூழலில் இந்த சிலையோகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயந்தான் நான் என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்குமே நான் நினச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கான வெற்றி எனக்கு கொடுக்கறது என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான். நான் என்னத்தை வச்சுருக்கேனோ அதுதான் எனக்கு ரிசல்ட்டாக வருங்கிறத நல்லா உணர்ந்து நான் ஒரு விஷயத்தையும் தெய்வ பயத்தோடு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய உறவு, சினிமாவில் கிடைச்ச ஒரு பெரிய உறவு ஜெமினி ஃபிலிம்ஸ் மூலிமா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு குடும்பம். எனக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து எதுவுமே இல்லாமல் இங்கே சென்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமாக ஆரம்பித்தப்போ
எனக்கு இங்கே சென்னையில் வந்து கிடைச்ச முதல் உறவு நான் எங்கள் அப்பாவாக பார்க்குறது தானு சார் தான். எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எனக்கு நான் மனசார சாமிக்கு நினைக்கிறேனோ இல்லையோ தானு சாரை மனசில் நினச்சிட்டு அவங்க ஆசையில் போய் நின்னேன்னா அந்த காரியம் கரெக்டாக நடக்கும். இன்றைக்குமே எங்கள் குடும்பத்தையும் என்னையும் வழி நடத்திட்டு இருக்கிறது தானு சார் தான். ரொம்ப 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 நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி திரைக்குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நான் ஆரம்பித்த பயணம் தான். துப்பாக்கிங்கிற ஒரு படத்து மூலிமா எனக்கு தானு சார் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் என்னுடைய விளம்பர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அந்த பொறுப்புலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு எண்ணத்தாலும் செயலாலும் வழிநடத்திட்டு இருக்காரு. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடியவங்களில் செல்வமணி சார், ராதா அண்ணன், தமிழ்குமரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சமீபமாக தான் பழக்கானாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்காக நான் கேட்டப்போ ஓடி ஓடி வந்தாங்க. எனக்கு அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய நன்றி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்குன்னு தெரியல. ஆனால் ஏதாவது விதத்தில் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இங்கே வந்து எனக்காக வந்ததுக்காக பெரிய நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷனாக இருந்தது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணினா அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. பட் எல்லா ப்ராஜெக்டும் என்னால் எடுத்துக்க முடியலனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு. ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட். இப்போ தான் நம்ம சந்தித்தோம் ரேகை ப்ரெஸ் மீட்டில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. டோட்டல் கான்ட்ராஸ்டாக ஒரு சப்ஜெக்டு. அது ரொம்ப இன்டென்ஸான சீரியஸான ஒரு சப்ஜெக்டு. இது வந்து லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் நிறைய சீரியஸான ஒரு எமோஷ்னல் ஒரு சீக்வென்ஸ் அண்ட் கனெக்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாகவே ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போகிற அந்த சீனில் வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஆக்டிவேட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே ஏன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீனை யோசிச்ச அந்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுகள். டைரக்டர் வந்து பாவம் தேட வேண்டியதாக இருக்குது க்ரௌடில். எங்கேயாவது போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சார் நிஜமாவே ஐ மீன் யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஏதாவது ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸு அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்டிக் ஒரு ஜேர்னி.